ஸ்ரீலங்காவின் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் நிர்வாகம் மற்றும் கொள்கை ரீதியான தீர்மானங்கள் குறித்து ஸ்ரீலங்காவின் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தனது கடுமையான விமர்சனங்களை முன்வைத்துள்ளார். கொழும்பில் நேற்றைய தினம் இடம்பெற்ற நிகழ்வொன்றின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். அரசாங்கம் தற்போது கல்வித்துறையிலும் சீர்குலைந்துள்ளதாக குற்றம் சுமத்தியுள்ளதுடன் நாட்டின் அனைத்து துறைகளும் வீழ்ச்சியடைந்து வருவதாக ஸ்ரீலங்காவின் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். அரசாங்க தரப்பினர் கடினமாக உழைப்பதாக கூறிக்கொண்டாலும் நடைமுறையில் மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் அதிகரித்து வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதேவேளை அரசாங்கத்தின் மின்கட்டண அதிகரிப்பு திட்டம் குறித்து வினாவிய போது அது பொதுமக்களால் தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு சுமை என அவர் தெரிவித்தார். மேலும் ஜனாதிபதி பதவி விலக வேண்டும் என பல தரப்பினரால் முன்வைக்கப்படும் கோரிக்கைகள் குறித்து ஊடகவியலாளர்கள் வினாவிய போது அது பற்றி தான் எவ்வித கருத்துக்களையும் கூறவில்லை என தெரிவித்துள்ளார். நாட்டின் தேசிய சொத்துக்களை விற்பனை செய்யும் அரசாங்கத்தின் முயற்சிகளுக்கு மக்கள் மத்தியில் பலத்த எதிர்ப்பு நிலவுவதாகவும் அது குறித்து அரசாங்கம் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார்.